வாழைப்பெண்ணே வாழைப்பெண்ணே, ஓமென்ற அச்சரம் தானும் உண்டு, அதற்குள் ஊமை எழுத்தும் இருக்குதடி. நாம் இந்த எழுத்தை அறிந்து கொண்டோம், வினை நாடி விளையாடி கும்மியடி. ஓம் என்ற அச்சரம் இருக்கிறது. ஓம் என்றால் ஓம்காரம். அதற்குள் ஆ உ இம் என்ற எழுத்துக்கள் இருக்கிறது. அதையே திருப்பி போட்டால் பிரணவம். அதற்குள் இம் உ ஆ என்ற எழுத்துக்கள் இருக்கிறது. ஆனால் இந்த பாடலில் ஊமை எழுத்து இருக்கிறது என்று கொங்கண சித்தர் சொல்லுகிறார். அப்போ ஊமை எழுத்து என்றால் என்ன? அது நம் உடலில் எங்கே இருக்கிறது? ஓரெழுத்து மந்திரம், ஊமை எழுத்து, வெட்டாத சக்கரம் என்றெல்லாம் அதற்கு பெயர். இதை அறிந்தவன் சித்தன். யோக ஞான கலைகளில் தேறியவர்களிடம் இது பற்றி கேட்டால் விளக்கமாக சொல்லுவார்கள். அதை அறிந்து ஊமை எழுத்து எதுவோ அதில் மனதை நிறுத்தி பயிற்சி பெற்றால் நீங்களும் சித்தராகலாம். ஓம் நம சிவாய.